சூப்பரா என்னுடைய ஸ்டைல்ல ஹனி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் சிக்கன் மசாலா, கபாப் மசாலா இருக்குங்க. நல்லா காரமா இருக்குங்க இந்த மசாலா. அதனால 1 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு. அரிசி மாவு 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். இது எல்லாமே உங்க தேவைக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தா மாரி காரம் போட்டுக்கங்க. கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. அந்த சிக்கன் கபாப் மசாலாலயே உப்பு இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் அரை உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். இப்ப தேவையான சிக்கன் வந்து நம்ம நல்லா தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் தான் நான் வந்து பையன் வாங்குவாரு எப்பவுமே. அதுலருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கினேன். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் தேவையோ அந்த சிக்கன் எடுத்து தண்ணி இல்லாம பிழிஞ்சு நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹனி சிக்கன் வந்து நான் ஹோட்டலுக்கெல்லாம் போனேன்னா, ஹனி சிக்கன் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நாங்க அதுதான் ஆர்டர் போடுவோம். இந்த கிரில் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்துல இருக்குதுங்க. அந்த நுங்கம்பாக்கமா இல்ல மயிலாப்பூரா தெரியல. அந்த விட ஹனி சிக்கன் ரொம்ப நல்லாருக்கும். இப்ப தேவையான அளவு நம்ம பூண்டு, வெங்காயம், கொடமிளகா வீட்ல இருந்ததுங்க. கொடமிளகாவும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியும் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கங்க. நான் சீவி எடுத்துக்கிறேன். பூண்டு பொடியா கட் பண்ணிக்கணும். வெங்காயம், இஞ்சி, கொடமிளகா, ஹனி, எள்ளு, வெள்ளை எள்ளு, தேவையான அளவு சிக்கன். இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெயில தான் நான் பொரிக்க போறேன். அதாவது நம்ம ஊற வச்சிருந்த சிக்கன. நீங்க வந்து மசாலாலாம் எனக்கு பிடிக்கலன்னா, நீங்க வெறும் மிளகாத்தூளு அந்த மாரி போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள், கலர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டீங்கன்னா, சூப்பரான சிக்கன் 65 மாரி நம்ம பொரிப்போம் இல்லையா? அந்த மாரி பொரிச்சு எடுத்துக்கங்க. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர்லயே நம்ம செஞ்சிடலாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா, 1/2 மணி நேரத்திலேயே சூப்பரான ஹனி சிக்கன் நம்ப நல்லா சுட சுட சூப்பரா நம்ப வந்து சர்வ் பண்ணலாம். பொரிச்சு வச்சு பாருங்க எவ்வளோ சூப்பரா பொரிச்சு வச்சுட்டோம். அந்த கடாயில நம்ம பொரிச்ச எண்ணெயிலேருந்தே ஒரு குழி கரண்டி எடுத்துக்கிறேன். பூண்டு, இஞ்சி நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனவுனே, அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தையும் இதிலேயே போடலாம். ஒரு சிலர் வந்து வெங்காயம் போட மாட்டாங்க. எனக்கு வெங்காயம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதுனால, நான் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது உங்க விருப்பம். அரிஞ்சு வச்சிருந்த குடமிளகாவையும் நம்ம இதிலேயே போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த சால்ட் போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஒரு 1 ஸ்பூனும், சில்லி சாஸ் 1 ஸ்பூனும் நான் ஊத்துறேன். இது கூடயே வந்து பச்சை மிளகா ஒரு 2ம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்குங்க. கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகுத்தூள் போட்டுக்குங்க. எனக்கு காரம் வேணாம் அப்படின்றதுனால நான் போட்டுக்கல. ஏன்னா சிக்கன்லயே நம்ம அந்த மசாலாவே காரம் அதிகமா இருக்கும். இப்ப தேவையான அளவு நம்ம ஹனி இதிலே ஊத்தலாம். ஒரு 5 ஸ்பூன் ஊத்துங்க. ஏன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் ஊத்துனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண உடனே கொஞ்சம் ஹனி கம்மியா இருந்தா மாரி இருந்தது. திருப்பியும் ஒரு 2 ஸ்பூன் ஊத்தி விட்டேன். இப்ப பொரிச்சு வச்சிருந்த சிக்கன நம்ம இதிலே கலந்துக்கலாம். ஹனி வந்து ஊத்திட்ட உடனே, அதாவது தேன் ஊத்திட்ட உடனே ரொம்ப நேரம் ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. லைட்டா கலரிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அந்த சிக்கன்ல சூடு படணும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சரியான டேஸ்ட்டு. சாப்பிட்டு அதாவது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு மேல வந்து வெள்ளை எள்ளு வந்து கொஞ்சம் தூவி விடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் இது மேல போடலாம். சூப்பரா இருக்கும். வெங்காயத்தாள் இருந்ததுன்னா, வெங்காயத்தாள் வந்து நீங்க வந்து பொடியா கட் பண்ணி மேல தூவி விடலாம். சூப்பரான ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வெள்ளை எள்ளு வந்து போடுறேன். ஏன் வெள்ளை எள்ளுன்னா, நம்மளுக்கு அது பார்வையா தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா சுட சுட சூப்பரா இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் ஹனி வந்து ஊத்துனா எனக்கு நல்லாருக்கும்னு தோணுச்சு. எனக்கு பிடிக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் தேன் வந்து மேல ஊத்திட்டு சாப்பிட்டோம்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.